نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم آثروا ما يبقى على ما يفنى صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் வாழ்ந்த காலம் அவர்களோடு நடைபோட்ட சஹாபிகள் ஒரு பொற்காலத்தில் வாழ்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குர்னி கர்னி என்கிறார்கள். இந்த மண்ணில் காலங்களில் சிறந்த காலம் நான் வாழ்கிற காலம் என்றார். உண்மையிலேயே அதை விட ஒரு பொற்காலம் இந்த துன்யாவில் இருக்க முடியுமா? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தை விட ஒரு பொற்காலம் இந்த மண்ணில் இருக்க முடியுமா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பார்த்து சஹாபிகள் தங்களை பக்குவப்படுத்திக் கொண்ட காலம், தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அழகையும் எடுத்துக்கொண்ட காலம், வாழ்க்கை மொத்தத்தையும் மெய்சிலுக்க வைக்கிற நிலைக்கு கொண்டு போன காலம். சின்ன சின்ன விஷயங்களிலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற வாழ்க்கை சஹாபிகளுக்கு இருந்தது. நண்பர்களே, அன்பு இதயத்தில் அதிகமானால், முஹப்பத் ஏற்பட்டு விட்டால், அன்புக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, முஹப்பத்துக்குன்னு ஒரு தன்மை. யாரு மேலாவது நமக்கு ஒரு அன்பும் பாசமும் வந்தால் அந்த தன்மைக்கு என்ன பொருள் என்றால், ஒவ்வொரு செய்யும் ஒரு ஆளை நம்ம நேசிச்சிட்டோம், ஒரு பொருளை நேசிக்கிறோம்னா அவங்கள்ட்ட இருக்கிற நிறைவை மட்டும்தான் பார்ப்பதற்கு அது நம்மை தூண்டும். ஒரு பொருள் மீது பிரியம் வந்தது,
யாரோ ஒரு மனிதர்கள் மீது பிரியம் வந்தது. அந்த பிரியத்தின் வெளிப்பாடு என்ன? அவங்களை பற்றி ஏதாவது குறை சொன்னா காது செவிடாயிடும். செவிடுனா சொன்னா கேட்க மாட்டோம், கண்ணு குருடாயிடுங்கிறார். ஒரு பொருள் மீது இருக்கிற பிரியம் குருடாக்கும் செவிடாக்கும். நம்ம மனைவியோட பிரியமாயிட்டோம், நம்ம மனைவி பத்தி யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடவே மாட்டோம், காது கேட்காத மாதிரி போயிடும். குறை இருந்தாலும் கண் தெரியாத மாதிரி ஆயிடும். இது பிரியத்துக்குள்ள தன்மை. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபிகள் நேசித்த விதம், அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வைத்த அந்த அன்பு முஹப்பத்தும் எப்படிப்பட்ட முஹப்பத்! எங்கேயும் ரசூலை அவர்கள் இழப்பது இல்லை. ஒரு 10 நிமிடம் வெளியில போயிட்டாங்கன்னா அந்த திருமுகத்தை பார்க்கணுமே என்ற கவலை அவர்களை பரபரப்பாக்கிவிடும். மீண்டும் பார்க்க வரணும். எங்களுடைய பசி தாகம் எல்லாம் தண்ணீராலும் உணவாலும் தீர்ந்ததில்லை. உமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகத்தை பார்த்தால் தீர்ந்தது. பசியும் கவலையும் கூட, பசியும் தாகமும் கூட சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவதனம் பார்த்தபோது காணாமல் போகும். 1000 கவலைகளோடு வந்து இருப்போம். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபையில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த கவலை எல்லாம் எங்கோ மறைந்து விடும். உண்மையான முஹப்பத் நபியின் மீது இருக்கிறது. அல்லாஹ் அந்த முஹப்பத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. முஹப்பத்துங்கிறது ஈமான்ல ஒரு பங்கு. முஹப்பத்துங்கிறது பிரியம் என்பது, நேசம் என்பது ஈமானோடு உள்ள ஒன்று. என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது. நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், நோன்பு கொண்டு நோன்பு எடுக்கிறேன், சதகா கொடுக்கிறேன், எல்லாம் செய்யறேன். முஹப்பத் இல்லை. அந்த வாழ்க்கையில உண்மையான ஒரு இன்பம் எதிரையுமே கிடையாது. இபாதத்துல கூட இன்பம் வேணுமா இல்லையா? அந்த இன்பம் முஹப்பத்தை கொண்டு கிடையாது. அல்லாஹ் நமக்கு உண்மையான முஹப்பத்தை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீபாக்கி தருவார். முஹப்பத்னா என்ன? முஹப்பத் என்னமெல்லாம் செய்யும்? முஹப்பத்தை கொண்டு, அன்பை கொண்டு, பிரியத்தை கொண்டு ஏற்படும் மாற்றங்கள். எல்லாரும் சொல்றோம், நபி மேல நான் பாசமா இருக்கிறேன், முஹப்பத்தா இருக்கிறேன், நபியை நேசிக்கிறேன், என் பெருமானாரை நான் நேசிக்கிறேன் என்றால் என்ன பொருள்? மன் அஹப்ப சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி. உண்மையில் என்னை நேசித்தவர்கள் யார்? நான் கொண்டு வந்த வாழ்க்கையை, என் வழிமுறைகளை அவர்கள் சரியாக எடுத்துக் கொள்வார்கள். என் வழியை எடுத்துக்கொண்டவர்களை என்னை நேசித்தவர்கள். அல்லாஹ் அவங்க வாழ்க்கை எடுத்துக்கொள்ள தௌஃபீக் செய்வானா. ஹாத்தமுன் நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட அந்த பெருமக்கள் எப்படிப்பட்ட இடம்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி எடுக்கிறாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி எடுக்கிறாங்க. மொத்த முடியையும் எடுக்கிற ஒரு நாள் அவங்களை சுற்றி சஹாபிகள் கூடி இருக்கிறாங்க. முடி எடுக்கும்போது தனியாக போய் தான் எடுப்போம். நம்ம முடி எடுக்கிற போது குடும்பத்தில் எல்லாரும் கூடி இருக்கிறது இல்லை. குழந்தை பிறந்து புதுசாக முடி இறக்கணும்னா எல்லாரும் கூடி இருப்பாங்க. முதல் முடி இறக்கும் போது எல்லாரும் இருப்பாங்க. அது தலைமுடி புதுசாக இறக்கும் போது அந்த முடி இறக்கணும், இறக்கி அதுக்கு சதக்கா கொடுக்கணும். அந்த முடியினுடைய வெயிட்டுக்கு தங்கத்தை வச்சு சதக்கா கொடுக்கணும். தங்கத்தை கொடுக்க முடியலைன்னா வெள்ளியை வச்சு கொடுக்கணும். நம்ம புள்ள பிறந்திருக்கு, அந்த புள்ள முடி எடுக்கிறது, அதுக்கு சதக்கா கொடுத்து அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எழுதுறாங்க. ஒன்று தங்கத்தால சதக்கா அல்லது வெள்ளியால சதக்கா. இந்த முடி 1 கிராம் இருக்கும், 2 கிராம் இருக்கும் கூடனா, அந்த 2 கிராம் தங்கம் கொடுத்துறது அல்லது வெள்ளி கொடுத்துறது. அந்த முடி இறக்கும் போது எல்லாரும் கூடி இருப்போம். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் முடி எடுக்கிற போது மொத்த சஹாபிகளும் கூடி இருக்கிறார்கள். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று நீங்கள் புரிய வேண்டும். நான் வைத்த அன்பும் அவர்கள் வைத்த அன்புக்கும் கோடி மடங்கு வித்தியாசம். மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். அந்த சஹாபி பெருமக்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். அவர் முடி இறக்கிறார், அதில் ஒரு முடி கூட, ஒரு ரோமம் கூட பூமியில் விழவில்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே இருக்கிற துணியில் விடவில்லை.
நபி பெருமானாரின் தலையை சுற்றி முடி அந்த ரோமம் எடுக்கப்படுகிற போது சஹாபிகளின் கைகள் நீண்டு இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபிகளுடைய கையை நீட்டி வச்சிருக்கிறார். அதில் ஒவ்வொரு ரோமமும் சஹாபிகளின் கரத்தில் விழுகிறது. அந்த ரோமத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு முத்திக்கொண்டு அணைத்துக் கொண்டு பாதுகாக்கிறார்கள். அடுத்து அந்த ரோமம் கிடைக்காதவர்கள் யாருக்கு கிடைத்ததோ அவர்களை தயவு கொண்டு போய் எனக்கு ஒரு ரோமமாவது பறக்கத்துக்கு, நபியின் ஒரு ரோமம் எனக்கு வேணும். பெருமானாருடைய ரோமம் ரொம்ப நீளமா இருக்கும். இங்க முடிவு வைத்தாங்கன்னா அந்த ரோமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடரி வரைக்கும் அதை குறைக்கிற போது காது சோன வரைக்கும் குறைப்பாங்க. எப்போ முடி வெட்டுவாங்களோ குறைச்சி வெட்டினா காது சோன வரைக்கும். அது நீண்டால் பிடரியில் இருக்கும் அந்த முடி, அந்த ரோமம். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு நாள் எடுக்கிற போது மொத்தத்தையும் எடுக்க ஒவ்வொரு சஹாபிகளும் தங்களுடைய கைகளை நீட்டிக் கொள்கிறார்கள். அந்த கையில் தான் அந்த ரோமம் விழுந்ததை தவிர தரையிலும் விழவில்லை, துணியிலும் விழவில்லை. கிடைக்காதவர்கள் கிடைத்தவர்களை அணுகி எங்களுக்கும் பரக்கத்துக்காக ஒரு 2 ரோமம் கிடைத்தார்கள். அப்படி பெற்ற அந்த ரோமங்கள் தான் இன்று வரைக்கும் உலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இப்பவும் இருக்குது, அது இந்தியாவிலேயே இருக்கிறது, உலகம் பூரா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சஹாபிகளுடைய முஹப்பத் இந்த தீன் இன்று வரைக்கும் நம்ம கையில தங்கி இருக்கிறது. அடையாளங்கள் பாதுகாக்கப்பட்டது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த எல்லையில்லா அன்புதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் பேணுவதற்கும் பாதுகாப்பதற்கும் நாம் வரையிலும் கொண்டு சேர்ப்பதற்கும் உதவியாக இருந்தது. அல்லாஹ் அந்த சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நமது இதய துடிப்பில் முஹப்பத்தை நசீபாக்கி வைப்பார். எல்லாருமே நபியின் காதலர்களாக, நேசர்களாக, அன்பர்களாக மாற வேண்டும். அந்த முஹப்பத்துக்குள்ளால் உங்களுக்கு புரியாது, அல்லாஹ்வே கிடைப்பான், அவன் அன்பு கிடைக்கும். அதுக்கெல்லாம் மேலாக நபியின் மீது நம்ம வைத்திருக்கிற அந்த முஹப்பத்தில் பரக்கத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற கனவும் நசீபும் கிடைத்தது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அவங்கள ஹயாத்துல பார்க்கிற தௌஃபீக் செய்வான். நபியை பார்க்கணும், பார்க்காமலா போறது. துனியாவில் நான் வாழ்ந்துட்டு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் ரூஹ் பிரிகிறது, அது ஒரு பெரிய இழப்பு. உருவத்து மசூது ஸகஃபி வருகிறார். அவர் உலக தலைவர்களுக்கெல்லாம் தூதராக செல்கிற இடம் பெற்றவர். ஹுதைபியாவின் போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார். சமாதான உடன்படிக்கை பேசுவதற்கு வரப்பட்டவர். மக்காவின் தலைவர்களின் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறார். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகாமை வந்தபோது அவர் வந்தது நோக்கம் என்ன? உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பேச்சுவார்த்தைக்காக. அவர் ஒரு கட்டத்தில் உச்சகட்டமா பேசும்போது ஒரு பெரிய தூதர், மக்காவாசிகளால் மதிக்கப்பட்ட மனிதர், பெருமானாருடைய தாடியை தொட்டு பேசினார். பேசுற பிரியத்துல அவர் அவங்க சார்பா வந்திருக்கிறார். அவரும் முஸ்லீம் ஆகல, ஈமான் இல்லை, பின்னால இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் நபியினுடைய தாடிய அப்படி இந்த பேச்சு வாக்கில் லேசா அப்படி நம்ம பிடிக்கிறோம்ல, அப்படி பிடித்தார். பக்கத்துல சாபி ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க கையில். ஒரு பெரிய மனிதர், பெரிய தூதர், அடிச்சுட்டாங்க. தாஹா நபியின் தாடியை பிடிக்கிற எந்த அனுமதியும் உங்களுக்கு இல்லை. நபியின் மீது வைத்திருந்த வெளிப்பாடு, அந்த அன்பு. அவர் சொன்னார், நான் உலகத்தில் தலைவர்களை சந்தித்தேன், உலக நாடுகளுக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன், பல அரசர்களை, மன்னர்களை நான் பார்த்தேன். மாராயித்து அஹதன் யுஅத்திமு அஹதன் கமா யுஅத்திமு அஸ்ஹாபு முஹம்மத் முஹம்மதா. அவர் சொன்னார், உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை, வல்லரசு நாடுகளுடைய தலைவர்களை எல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வைத்திருந்த அந்த பாசமும் முஹப்பத்தும் எத்தனை பெரியது.
நபி அவர்களை சஹாபிகள் எப்படி அவர்கள் மீது அன்பு காட்டினார்களோ உலகத்தில் எந்த தலைவர்களையும் எந்த தொண்டர்களும் அப்படி அன்புகிறார்கள். அதை அவர் சொல்றாரு. அவர் அங்க பார்த்துட்டு சொல்றாரு. அதுக்கு ஒரு தகவல் கடைசியா சொல்றார். 2 விஷயத்தை சொல்றாரு. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்தாங்க. நான் பார்த்தேன். அவர்கள் ஒது செய்த போது அவர்களின் தாடியில் இருந்து வழியும் தண்ணீர், முகத்தில் இருந்து கீழே விழுகிற தண்ணீர் அது கீழே விழவில்லை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்த போது சஹாபிகள் தங்கள் கைகளை நீட்டிக் கொண்டு அதிலிருந்து விழும் தண்ணீரை எடுத்து அவர்கள் செய்த காரியம்தான் என்னை வியக்க வைத்தது. முகங்களில் தடவி கொண்டார்கள், நெஞ்சிலை தடவி கொண்டார்கள். அதை விட பெரிய விஷயம் என்னவென்றால், யாருக்கு கையிலே தண்ணி கிடைக்கவில்லையோ அவர்கள் யாருடைய கையில் தண்ணி பட்டதோ அந்த கையை தடவி முகத்தில் தடவி கொண்டார். அவங்க அந்த கையை போய் தடவி முகத்துல தடவிட்டார். அதுக்கு அடுத்து 2வது ரிசல்ட் சொல்றார். மா நஹம முஹம்மதுல் நஹமா இல்லா வகத் வகா பியதிஹிம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி உமிழ்கிறார்கள். அவர்கள் உமிழ்கிறார்கள். அந்த உமிழ்நீர் சஹாபிகள் தங்கள் கையில் வாங்கி முகத்திலும் நெஞ்சிலும் தடவினார்கள். காரல் நீரை கையிலே வாங்கி கொண்டார்கள். அது கூட பூமியில விழல, முகத்துல தடவி கொண்டாங்க, நெஞ்சில தடவி கொண்டாங்க. உலகத்தில் இப்படி மனிதர்களை, இத்தனை பெரிய மகத்துவமும் கண்ணியமும் முஹப்பத்தும் கொண்ட மனிதர்களை நான் பார்க்கவில்லை என்கிறார். அதோடு அவர் நிறுத்தல்ல. அந்த நிலையை பார்த்துட்டு அல்லாஹ் அவருக்கு ஒரு தௌபீக் செய்தான். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நேசராகவே மாறுகிறார். அவருக்கு இதாயத்து கிடைத்தது. சங்கேபித்தவர்களே, முஹப்பத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கூலி அது. நபியினுடைய தோழர்கள் மிளறுகிறார்கள், ஜொலிக்கிறார்கள். உலகமெல்லாம் இன்றைக்கு அவர்கள் பின்பற்றப்படுகிறார்கள். சஹாபாக்கள் இல்லைன்னா, நான் நேற்று சொன்னேன், சஹாபாக்கள் இல்லைன்னா தீன் இல்லை. இந்த தீனினுடைய ஒவ்வொரு பாகத்திலும் சஹாபிகள் அங்கீகாரம் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ஹிஜ்ரத் ஆகிறார். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வேகமா அந்த வாகனத்துல முன்னால போய் நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வர்றாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு திடீர்னு வலது பக்கமா வந்துட்டாங்க. பெருமானாரை அப்படியே போக விட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இடது பக்கத்தில் வர்றாங்க. வாகனத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இடது பக்கம், ஒரு இடது பக்கம், பின்னால போயிட்டாங்க. 4 பக்கத்துக்கு வந்துட்டாங்க. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மானக்கை அம்மா மக்கள் என்ன ஆச்சுப்பா, நேரா போகணும், போகல, பின்னால வந்தீங்க. சரி, பின்னால வந்தா நிப்பாட்டிங்களா, வலது பக்கம் போறீங்க, இடது பக்கம் வர்றீங்க, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுக்கு பாதுகாப்புக்காக நான் வர நினைக்கிறேன். முன்னால் வந்தேன். முன்னால் வந்த போது பயம் வருகிறது. பெருமானாரை முந்திவிட்டோமோ, நபிக்கு முன்னால் போவது ஒழுக்கம் குறைவல்லவா, பின்னால் ஓடி வந்து விட்டேன். பின்னால் போன போது பயம் வந்தது. வலது பக்கம் யாராவது தங்கள் மீது 50 தூக்கி எரிஞ்சிடக்கூடாது, அங்கே வந்து இடது பக்கமா தாக்குதல் வந்து விடக்கூடாது, இந்த பக்கம் வந்து. மொத்தத்தில் சொல்கிறேன், தங்களோடு வந்த போது என் மனம் நிம்மதி. மனமெல்லாம் தாங்கள் இருக்கிறீர்கள், உள்ளமெல்லாம் தங்கள் முஹப்பத் இருக்கிறது. ஒரு சின்ன கீறல் தங்கள் மீது விழுந்து விடக்கூடாது. என்னுடைய உயிர் போக வேண்டும், தங்கள் உயிரை காப்பதற்காக அன்பு செய்யும் வேலை இவைகள் எல்லாம். முஹப்பத் ஏற்பட்டால் நம்ம உயிர் பெருசா இருக்காது. யார் மேல முஹப்பத் வச்சோமோ அவங்க பெருசா ஆயிடுவாங்க. இந்த நிலை நமக்கு உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. இந்த நிலை வந்துச்சு வைங்க, நம்ம வீட்டில் நிம்மதியா படுக்க மாட்டோம். படுக்கையில கூட சுகம் இருக்காது. ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கமே நமது சிந்தனைகள் எல்லாம் சிறகடித்துக் கொண்டிருக்கிறோம். ரபியுல் அவ்வல் 1 மாதம் மாத்திரம் நபியின் நேசத்தில் இருக்க மாட்டோம். நம்முடைய மூச்சு ரூஹு நிற்கும். எப்படி நிற்கும்? கடைசி மூச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிரியத்திலேயே முடிந்துவிடும். உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளும் இடம் முஹப்பத்.
நம்ம எங்கோ அழைத்து செல்லும். அந்த வாழ்க்கை என்பது அழகானதானது, மகிழ்ச்சியானது. மஹப்பத்து வந்துச்சு வைங்கல, மனசுல ராகத்து வந்துடும், ஒரு ரிலாக்ஸான நிலை. வேற எதை பத்தியும் கவலை இருக்காது, மத்த விஷயங்கள்ல கவனமும் போகாது, கவலையும் வராது. கவலை பூரா அங்கதான் இருக்கும். வீட்டுல படுத்திருப்பாங்க சாபாக்கள், உள்ளமெல்லாம் மஸ்ஜிதோடு ரசூலோடு இருக்கும். அவங்க படுத்திருக்கிறது வீட்டுல, உள்ளம் பூரா நபியோடு இருக்கும். அவங்க சொன்னார்களா, தன்னுடைய ஆசையை அழிச்சிட்டு ரசூலை எடுத்துக்கிடுவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வாங்க. நம்ம பல நேரத்துல நம்ம விருப்பத்தை பூர்த்தி செய்யறோம், நபியினுடைய விருப்பத்தை விட்டுறோம். சர்க்காரை ஆளும் அவர்களின் விருப்பத்தை விடுகிறோம், நம்ம விருப்பத்தை எடுத்துக்கொள்வோம். மர்சல் என்று ஒருத்தர் இருந்தார், நபி சஹாபி. அவங்க மர்சல் அவங்க மக்காவில வாழ்ந்தவர். ஒரு பெண்ணை நேசித்தார், ஒரு பெண்ணை நேசிக்கிறார். அந்த பெண்ணு ஒரு தப்பான வாழ்க்கையுடைய பெண். இது எப்போ நடக்குது? அவர் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் வருவதற்கு முன்பாக. அந்த வாழ்க்கை ஒரு அழகில்லாத வாழ்க்கை. ஈமானும் இஸ்லாமும் அவர்களுக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் இருந்த அந்த மௌட்டிக வாழ்க்கை அது. அதில் பேணுதல் இல்லை, பயபக்தி இல்லை, அதில் எது சரி எது தவறு என்ற நிலைகள் எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அனாக்குன்னு அந்த அம்மாவுக்கு பேரு. அந்த அம்மாவை ரொம்ப நேசிக்கிறார். நேசத்துல 2 பேரும் நண்பராகிறாங்க, தொடர்பாகிறாங்க. இப்படி ஒரு காலம் ஓட அவர் கலிமா சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்தார். அதை விட பெரிய பாக்கியம், பத்ரில் கலந்து கொண்டு பத்ரு சஹாபியாகிறார். பத்ரு சஹாபினா, பத்ரு சஹாபிகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை புகாரி ஷரீஃப்ல பதிவாகுது. பத்ரு சஹாபிகள் யாமலு மாஷீத்தும் அந்த கஃபரல்லாஹு லக்கும் வகத் வஜபத் லக்குமுல் ஜன்னah, நீங்க என்ன செய்யறாலும் செய்யுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டா, உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் வாங்கிடுவாங்க. யாருக்கு? பத்ரு சஹாபிகள். நீ என்னவும் செய்யுங்க, எப்படியும் வாழுங்கள். எப்படி வாழ்ந்துருவாங்க? அப்படியெல்லாம் ஒரு உத்தரவாதம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கையிலேயே பெரிய பாக்கியமா இருக்கும். நீ எப்படியும் வாழுங்க, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபுன்னு சொல்லி யாராவது உத்தரவாதம் கொடுத்துட்டா இவரை கையில பிடிக்க முடியாது. ஒரு போற போக்கு தான் வாழ்க்கை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்த்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா என்ன காரணம்? நன்கு தெரியும், இவங்க எந்த கட்டத்திலும் நம்முடைய முஹப்பத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளே நபியினுடைய முஹப்பத் இருக்கிறது. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் அவர்களை சருக வைக்கார். இப்பவும் சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீங்கள் முஹப்பத் உடையவர்களாக மாறினால் வழிகட மாட்டீர்கள் என்று சுபம் செய்கிறீர்கள். சருக மாட்டோம். அந்த முஹப்பத் நம்மை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லாது. அதுதான் உண்மையான நேசம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பல பேர் யாரையெல்லாமோ நேசிக்கிறார்கள், எதையெல்லாமோ பிரியப்படுகிறார்கள். நாம் எதையெல்லாமோ பிரியப்படுகிறோம், எதன் பக்கம் பின்னாலே எல்லாம் போகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அந்த நேசம் இன்னும் நமக்கு அதுல ஒரு சின்ன ஈடுபாடு கூட பல பேருக்கு. நமக்காக வாழ்ந்தவர்கள், நாம நல்லா இருக்க வேண்டும் என்று தன்னை முழுக்க முழுக்க ஆக்கியவர்கள், சமூகத்தில் ஒருவர் நரகம் போகக்கூடாது என்று சொன்னவர்கள், நான் நல்லா இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட கெஞ்சியவர்கள். சக்கராத்து நேரத்துல கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னாங்க. எனக்கு சக்கராத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் மலக்குல் மௌத்தோடு சந்திப்பு ஏற்பட்டது. அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்படி என் உம்மத்தினுடைய ரூஹை பிரிப்பீங்க? எனக்கே கஷ்டமா இருக்குது, உங்க உம்மத்துடைய ரூஹு இதை விட கஷ்டமா தான் இருக்கும் பிரியும் போதுன்னா. என் பெருமான் கண்ணீர் வடித்து சொன்னார்களாம், அப்படியானால் அந்த கஷ்டத்தை பூரா எனக்கு கொடுத்து, என் சமூக மக்கள் ரூஹு பிரியும் போது கஷ்டப்படுவார்களா, அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுங்கள். யாராவது கேட்பாங்களா?
அவங்க சமூகத்தில் ஒருவர் இருக்கிறாரா? எத்தனை கோடி மக்கள்? ஏதோ யதார்த்தமா கேட்டது அல்ல, ஏதோ நம்மை திருப்திப்படுத்துவதற்கு கேட்டதல்ல, உண்மை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், ரஹ்மானே, மனிதர்களுடைய ரூஹ நீ வாங்குற போது அந்த வேதனை எப்படி இருக்கும் கேட்டாங்க. ஹயாத்தா இருக்கும்போது கேட்கலாம், அந்த சக்கராத்து வேதனை எப்படி இருக்கும், ரூஹ வாங்கும் போது நிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கும் போது கேட்கிறாங்க எப்படி இருக்கும். இது அல்லாஹ் சொன்னா, ஒரு ஆட்டை உயிரோடு விட்டு அந்த தோலை உரிக்கும் போது அந்த ஆட்டுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அந்த கஷ்டம் இருக்கும். உயிரோடு தோலை உரிக்கிறது, மௌத்தா போன பின்னால தோலை உரிக்கும் போது கூட அது கொஞ்சம் துடிக்கும், ஒரு துடி இருந்தா. உயிரோடு ஒரு ஆட்டினுடைய தோலை உரித்தால் அது எத்தனை சங்கடப்படுமோ அந்த சங்கடம் மனிதன் ரூஹு பிரியும் போது இருக்கும். அல்லாஹ் நம்முடைய கடைசி நேரத்தில் லேசாக்கி சக்கராத்தை லேசாக்குவானாக. நம்முடைய மௌத்து நேரத்தை ரொம்ப ரொம்ப லேசாகி நபியின் முஹப்பத்தில் செய்வார். ஒரு ஆட்டை உயிரோடு வச்சு தோலை உரிக்கும் போது அது என்ன படுமோ, என்ன கஷ்டம் ஏற்படுமோ அந்த கஷ்டம் ரூஹு பிரியும் போது. இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என் உம்மத்து அந்த கஷ்டம் பட வேண்டாம், அது எனக்கு கொடுத்து யா அல்லாஹ். அப்படியானால் நம்மீது அவர்கள் வைத்திருந்த அந்த முஹப்பத், அதுக்கு நன்றி கடனாக நாம் என்ன செய்தோம்? இதற்கு நன்றி கடன் நான் என்ன முஹப்பத்தை காட்டினேன்? யா ரசூலல்லாஹ், நான் முன்னால் வருகிறேன் தங்களை பாதுகாப்பதற்காக, பின்னால் வருகிறேன் தங்களை பின்பற்றுவதற்காக. வலது பக்கம் வந்தேன், அம்பு வந்து விடக்கூடாது, இடது பக்கம் வந்தேன், யாரும் தாக்கி விடக்கூடாது. மொத்தத்தில் இந்த அபூபக்கருக்கு நிம்மதி தங்களை பக்குவமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் இல்லை. நிம்மதியான பயணம் நபி அவர்களுக்கு பயமும் கவலையும் நிறைந்த பயணமாக அது இருந்தது. அபூபக்கருக்கு தன்மீது கவலை இல்லை, தன்மீது பயம் இல்லை. பயம். சஹாபிகளின் அந்த வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி இல்லையா? அபூபக்கர் சித்தீக் அவர்கள் கொண்டிருந்த அந்த முஹப்பத்திற்கு நாம் வாரிசுகள் இல்லையா? ஏதோ வாழ்கிறோம், வணங்குகிறோம், ஏதோ உலகத்தில் ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ வியாபாரம் தொழில், அதோடு நம்ம ஹயாத்து முடிஞ்சிடக்கூடாது. அது நமக்கு அழகான வாழ்க்கை அல்ல. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒரு உறவும் மானசீக நட்பும் நேசமும் நமது இதயத்துக்கு சொந்தமாக வேண்டும். அப்படி சொந்தமாகுமா அந்த வாழ்க்கை பெரும் பாக்கியம். மர்சத் என்பவர் பத்ர் சஹாபி. பத்ர் சஹாபி எவ்வளவு பாக்கியமானவங்க. நான் சொன்னேன், சொர்க்கம் வாஜிபுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் வாஜிபு. என்ன காரணம்? சருகுதல் ஏற்படாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நேசத்தை கல்புல வச்சிருக்கிறாங்க. என்னைக்கு சருகுவாங்க? அவங்க இஸ்லாத்துக்கு பின்னால ஒரு பெரிய வாழ்க்கைக்கு வர்றாங்க. என்ன வாழ்க்கைனா, மக்காவில் பல பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈமான் கொண்டவர்கள் கைதியாக பிடித்து அவர்களை இருட்டு அறையிலே அடைச்சு போட்டிருக்கிறாங்க. மக்காவின் முஷ்ரிக்குகள். இவங்க மதீனா போயிடக்கூடாது. உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தாச்சு. சஹாபிகள் மதீனா வந்து விட்டார்கள். இங்க அவங்க பிடிச்சி கைதியா போட்டு ரூம்ல அடைச்சு இவங்களை வெளியில வர விடாத அளவிற்கு மதீனாவுக்கு போகக்கூடாதுங்கிற திட்டத்தோடு வச்சிருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் விடுவிக்கிற பெரிய பணியை சையதுனா மர்சத் இப்னு அபி மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொண்டாங்க. ராத்திரி நேரத்தில் வருவாங்க, வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. காலையில் வந்து பார்த்து, இன்னைக்கு ராத்திரி நீ தயாராகிரு, வீட்டில் டோரெல்லாம் திறந்து வச்சுக்கா, நான் வரும் போது நீ வெளியில் வந்துடணும், வாகனத்தை பற்றி கவலைப்படாத, ஒன்று நான் தூக்கிட்டு போயிடுவோம்மா, உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்கிறது இல்லை, புஜத்தில் தூக்கி வச்சு கொண்டு போவாங்க. இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும். ஏன்னா அவங்க கையில் காலெல்லாம் சங்கிலி போட்டு வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் அவர் நடக்க முடியாது.
அவரை நடக்க முடியாத இடம், தூக்கி கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கொண்டு போய் அந்த சங்கிலிகளை எல்லாம் அறுத்து விட்டு அதற்கு பின்னால் அவரை மதீனாவுக்கு அழைச்சிட்டு போனார். இந்த பெரிய பொறுப்பை செய்து நாம் மர்சதரதியெல்லாம் வச்சிருந்தார். அப்படி ஒரு நாள் ஒருவருக்கு வாக்களித்தார்கள், நான் இன்று மாலை வருவேன், இரவு நேரம் எல்லாரும் தூங்கும் போது நீங்க வெளியில வந்து அவங்களை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க. அந்த வாக்கு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சாமி, அவங்களை கொண்டு வரணும் மதீனாவுக்கு. அந்த நேரம் பார்க்க அவர் அங்கே நடமாடிக்கொண்டிருப்பதை பார்த்து அன்றைக்கு பார்க்க 14ஆம் ராத்திரியில் சூரியன் சந்திரன், 14ஆம் இரவின் சந்திரன் வெளிச்சமா இருக்கும், ஆள் தெரியும். அவர் நடமாட்டத்தை பார்த்து கொண்டார். அவரின் முற்காலத்தில் நேசம் காட்டிக் கொண்டிருந்த அனாத்தைக்கு அந்த பெண், அந்த அம்மாவுக்கு அவருக்கு ஒரு லிங்க் இருந்துச்சு. ஈமானுக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் அந்த அம்மாவை ஏறிட்டு அவர் பார்க்கிறது இல்லை. இப்ப அந்த அம்மா பார்த்துட்டாங்க. இவரை பார்த்த உடனே கேட்கிறாங்க, அல்லங்க இருக்கு கொஞ்சம் அந்த வெளிச்சம் பின்னால அவரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, நல்ல வெளிச்சம் இங்க அர்ஷாத் அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தாங்க அந்த அம்மா, பயமா போச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன நைட் நேரத்தில் எங்கே நிற்கிறீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம ரூமில் படுக்கலான்னு கூப்பிடு. படுக்கிற நான் சொன்னேன், அந்த அம்மா ஏற்கனவே தப்பான ஒரு பெண், விபச்சார பெண்மணி. அந்த அம்மா கூப்பிடுறது, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம், என்னோடு இன்று இரவு நீங்கள் தங்கணுங்கிறார். அவர் சொன்னார், இனி சாத்தியம் இல்லை என்றார். ஏன் என்று கேட்டார், என் இதயத்தில் இப்போது நபிகள் நாயகம் இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறார், இங்கே அல்லாஹ்வின் ரசூல் இருக்கிறார்கள், இனி உன் மீது என் பிரியமெல்லாம் மௌத்தாகி போகிறது. ஞாபகம் வையுங்க, அல்லாஹ்வுடைய பிரியம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிரியம் தப்பான பிரியத்தை மௌத்தாக்கிவிடும். எங்கே அல்லாஹ்வுக்கு இடம்? அகிலத்தின் அருட்கொடை சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கல்விலே இடம் பிடித்திருக்கிறார்கள். அந்த முஹப்பத் இங்க வந்துச்சு. உன் மேல உள்ள பிரியம் எல்லாம் மௌத்தா போயிட்டு உன் பக்கத்துல நான் வருவது கூட ஹராம் என்றார். அந்த அம்மாவுக்கு கடுமையான கோபம், கடுமையான கோபம். இத்தனை காலம் ஒன்றாக இருந்தோம், இந்த அன்பை பிரிக்கிற சக்தி அது என்ன சக்தி? நான் இப்போது சொல்வேன், நீ வரவில்லை என்றால் மக்கா வீதிகளில் சத்தமிட்டு சொல்வேன், உங்கள் கைதிகளை இவர் கடத்துகிறார் என்று சொல்லிடுவேன். அது பெரிய டேஞ்சர். ஏன்னா சஹாபாக்களை பூரா இவர் தான் தூக்கிட்டு போறார். கைதிகளை கடத்துகிறான்னு சொல்லியாச்சுன்னா இவரை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இனி சஹாபாக்களை பாதுகாக்கிறதுக்குள்ள வேலையும் இல்லாம போயிடும், இவர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. அந்த அம்மா சத்தம் போட்டுச்சு. இவரு சொன்னா, நீ என்ன செய், எந்த கட்டத்திலும் நீ கூப்பிடுகிற பாவத்திற்கு நான் வர முடியாது. இது நான் சொல்ற நோக்கம் என்ன, சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு கல்புக்குள்ளே வந்து விடுமையானால் பாவங்கள் மீது வெறுப்பு வரும். கடந்த காலங்களில் நடந்த பாவங்களை கூட அழைப்பு வந்தாலும் செய்ய வேண்டும். கல்புல வச்சிருக்கிற நபியை முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த அம்மா சரியா 4 சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டு சொல்றாங்க, இதோ வருஷத்து வந்திருக்கிறார், உங்கள் கைதிகளை எல்லாம் கடத்துகிறார் அப்படின்னு சத்தம் போட்டப்ப அவ்வளவு ஓடி வந்துட்டாங்க. வீடுகளில் ஒவ்வொரு வீட்லையும் கைதி இருக்கிறாங்க. எல்லாரும் ஓடி வர இவர் ஓடி போய் மறைஞ்சி மக்காவுடைய குன்றுகள்ல போய் உட்கார்ந்துட்டார். உள்ள இருட்டுல மலை குன்றுகள் உள்ள போய் நுழைஞ்சிட்டார். அவங்க பின்னாடியே ஓடி வந்தவங்க அவங்களுக்கு தெரியல எங்க போய் ஒளிஞ்சாரு. அவர் சொல்றார், நான் உள்ள இருக்கிறேன், 8 பேர் எனக்கு பின்னால வந்தாங்க, அவங்க என் பக்கத்துல இருந்து பேசுறாங்க, எங்க போயிட்டார், அவரை பிடிக்கணும், இனி விடக்கூடாது, நேற்று ராத்திரி ஒரு கைதியை காணல, முந்தாள் ராத்திரி ஒரு கைதியை காணல, அப்ப இவர்தான் தூக்கிட்டு போய் இருக்கிறார், ஆள் கிடைத்து விட்டார், இனி இவரை விடக்கூடாது, ராத்திரி கூட நம்ம பாதுகாத்து தூக்கிட வேண்டியதான். அப்படி சுத்தி சுத்தி வர்றாங்க. அந்த குகை கிட்ட வந்தாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் சொன்னார், என் குகையின் பக்கத்திலே வந்து அவர்கள் அங்கே நின்று சிறுநீர் கழித்தார்கள், என் உடம்பெல்லாம் சிறுநீராக சிறுநீர் கழிக்கிறாங்க, ஆனா நான் இருக்கிறது தெரியாது. அதுக்கு பின்னால் அவங்க பேசினாங்க, எப்படியும் அவரை கண்டுபிடிச்சிட்டு தான் போகணும்னு. என் குகைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார்கள், இந்த பக்கமா தான் போயிருப்பார் என்று நான் சொல்கிறேன் உண்மையை. ஆமல்லாஹு அபசாரகும், என்னை பார்க்கும் பார்வையை அல்லாஹ் அவர்களுக்கு குருடாக்கினான். அல்லாஹ் குருடாக்கினான். பக்கத்தில் இருக்கிறாங்க, சிறுநீர் கழிச்சாங்க, என் மேலையில சிறுநீர் பட்டது.
பிடிக்கணும்னு சபதம் எடுத்தாங்க. ஆனா அவங்களால முடியல. கொஞ்சம் கையை நீட்டினா நான் கையில கிடைச்சிக்கிடுவேன். உள்ளதான் இருக்கிறேன். அவங்க எல்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன பார்க்க முடியல. ஒருத்தர் இங்க வாக்க திரும்பினார், அவரும் என்ன பார்க்கல. அவர் என்ன பார்க்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா அவர் கண்ணில் என்ன காட்டல. கொஞ்ச நேரம் இருந்தாங்க, தூக்கம் மிகச்சிட்டு எல்லாரும் எஞ்சி போயிட்டாங்க. எங்க முஹப்பத் என்பது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த நேசம் அவரை இவ்வளவு பெரிய பாவத்தை விட்டும் தடுத்தது. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் பாதுகாப்பை கொடுக்கிறது. 8 பேரும் கண் தெரியாமல் போகிறார்கள், மற்ற இடமெல்லாம் தெரியுது, அவரை பார்க்கிற கண் இல்லை. கொஞ்ச நேரம் இருந்தாங்க, தூக்கம் வந்துச்சு, எல்லாரும் எஞ்சி போயிட்டாங்க. தூக்கம் வருதுப்பா, போயிடுவோம். அவங்களுக்கெல்லாம் பக்தி இங்க இருக்குது, போய் தூங்க போயிட்டாங்க. அவங்க போய் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் மீண்டும் எழுந்திருத்து என்ன பண்ணலாம், மக்கா உள்ள நுழைவோமா வேண்டாமா, எண்ணமே வரல. ஏன்? ஒரே ஒரு விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் நிறைவேற்றுங்கள் என்றார்கள். எங்கள் நபியின் முஹப்பத் அல்லவா என் இதயத்தில் இருக்கிறது. அவருக்கு வாக்கு கொடுத்தேன், ராத்திரி உன்னை காப்பாற்றுவேன் என்று. அத்தனையும் தாண்டி மீண்டும் அந்த வீட்டுக்கு மக்காவுள்ள வருகிறேன். என்னை இவங்க விரட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தூங்க போன பின்னால் மக்காவுக்குள்ளே வந்தேன். அவர் கரெக்டா கதவை திறந்துட்டு வாசல நிற்கிறார். தூக்கி என்னுடைய கழுத்திலே சுமந்து வேகமாக கொண்டு வந்து எந்த இடத்தில் சங்கிலிகளை அறுக்க வேண்டுமோ அறுத்தெடுத்து அவரை ராத்திரியோடு ராத்திரியாக மதீனா வருகிற ஏற்பாட்டை செய்தேன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த தொடர்பு, அது எத்தனை பெரிய மகத்தான தொடர்பு. ஆபாசமான காரியத்திற்கு அந்த பெண் என்னை அழைத்த போது மறுக்கும் துணிச்சல் இருந்தது. அதுக்கு பின்னால என் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம மேல உயிரா அடைகிறாளே அந்த பெண்ணு, நம்ம பேர்ல உயிரா இருக்கிறாளே, அனாக்குங்கிற பெண்ணு நம்ம மேல உயிரா இருக்கிறா. அந்த அம்மா களிமா சொல்லி ஏதாச்சும் ஒரு வழியில வந்தா நம்ம கல்யாணம் முடிச்சுக்கிறோமா, நம்பிட்டு போய் கேட்போன்னு பெருமாநாட்டை வராங்க. யார சொல்ல இப்படி எல்லாம் சம்பவம் நடந்து போச்சு, நாட்டினுடைய சூழ்நிலை ஆகி போச்சு, கைதி அவரை தூக்கி கொண்டு வந்துட்டேன். ஆனாலும் அந்த பெண்ணை நான் நிக்கா செய்யலாமான்னு கேட்டான். பெருமானார் அமைதியா இருந்தார். அல்லாஹ் அக்பர். ஒரு சில மணித்துளிகளுக்கு பின்னால் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், வேண்டாம், நிக்கா செய்யாதீர்கள் என்றார். அவர் சொன்னார், இனி அந்த பெண்ணை நிக்கா செய்ய வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வராது. நிக்கா செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு இருக்கிறது என்றால் அவர்கள் சொல்லுதான் நமக்கு வாக்கு. அவர்கள் சொன்னார்களா, என் ஆசைகளை மண்ணடியில் புதைத்துவிட்டு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கினால் நெஞ்சில் சுமக்க வேண்டும். ஆசையை தூக்கி மண்ணடியில புதைக்கணும், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்துக்கு வரணும். அதை விட பெரிய பாக்கியம் அவங்கள காரணமாக்கி குர்ஆன்ல ஆயத் இறங்குச்சு. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே விபச்சாரம் செய்தவர்களுக்கு, விபச்சாரம் செய்தவர்கள் தான் மனைவியா இருக்கணும். விபச்சாரம் செய்த பெண்ணை விபச்சாரத்தில் ஈடுபடாதவர்கள் நிக்கா செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னார். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியா வஸ்ஸானியத்து லா, அந்த ஆயத்தை அல்லாஹ் தொடரான். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியா, ஒரு விபச்சாரம் செய்தவர் தான் விபச்சாரம் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ற ஆயத்து குர்ஆன்ல இறங்குது. அந்த ஆயத்து இறங்குவதற்கு சய்யிதுனா மர்சல் காரணம். சங்கை மிக்கவர்களே, ஒரு அருமையான காலம், அகிலத்தின் அருட்கொடை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் பேசும் காலம், அவர்களின் வாழ்க்கையை சிந்திக்கிற காலம், அவர்கள் போதனை எடுத்து நடக்க வேண்டிய காலம். அவர்கள் மீது முஹப்பத் கூடுமான் என்றால், நேசம் அதிகமாகும் என்றால், அவர்கள் சொல்லும், அவர்களின் செயலும், அவர்களை எடுப்பதும் நடப்பதும் நமக்கு சுவையாகும், மகிழ்ச்சியாகும், திருப்தியாகும். அவங்களுக்காக எதை கொடுக்கவும் தயாராகும். அல்லாஹ் அந்த ஒரு நேசத்தை, முஹப்பத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவான். சோதனைகள் இருந்து பாதுகாப்பானா, கெட்ட முடிவுகள்ல இருந்து பாதுகாப்பானா. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானா. ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானா. இந்த நெடிய நாட்கள் நோய்நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழ்கிற சீமையும் பாக்கியத்தையும் எல்லாம் வந்த அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும்
நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுக்க முடிவாக உயிரும் மேலான கண்மணி காக்கும் நபியே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுக்க முடிவானாக. இந்த நல்ல வாக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி